ஸோ மக்களே, வெல்கம் டு த எம்டி கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, நான் பையன் இருக்கால இங்கேருந்து எங்கே போகிறான் பார்த்தீங்கன்னா, ஃபாரினுக்கு வெளிநாட்டுக்கு போகிறான். நம்ம ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே போய் ஒரு வேலை பார்த்து பணம் சம்பாதிச்சு திரும்பி நம்ம ஊருக்கு கொண்டு வரது தான். சரி, ஓகே. வீடியோக்களை போடுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாத லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கனை ஆளில் போடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனடியாக வரும். சரி, நம்ம பையன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரின் போக போகிறான். இப்போ எதில் போகிறாங்கன்னா, நம்ம இங்கேருந்து ஒரு பில்டிங் போகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது சொல்கிறேன், ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஓகே. ஃபாரின் போய் அங்கே வேலை பார்க்க போகிறோம் தான். நம்ம எல்ஏசியில் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்போம், இந்த என்னென்ன கார் இருக்குது, பைக்கு, ஹெலிகாப்டருன்னு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓகே, பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம யார் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வருவார், பாஸ் தெரியுமா, அவர் போன வழியில் பேசிப்பார். அதான் அந்த வீடியோ லிங்க்கில் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நம்ம பாஸ் நம்ம பேச போகிறாரு. ஓகே பாஸ், இன்றைக்கி வந்து என்ன வீடியோவில் பார்க்க போனோம்னா எல்ஏசி தான். எல்ஏசியில் இப்போ நான் தான் கார் ஓட்ட போகிறேன். இப்போ வந்து லைக் பண்ணாத லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணாதாங்க கமெண்ட் இல்லை பெல்லே கையில் ஹேண்டில் போட்டுருவேன். அதுக்கடுத்து இப்போ வந்து கார் எடுப்போம், வாங்க போலாமா. கார் எடுக்க மாட்டேங்குது. இப்போ எடு 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 எடுத்தாச்சு. கொஞ்சம் மக்கள் பண்ணுது, பழைய கார் தான் கொடுத்துருக்காங்க. இந்த காரை வச்சு எப்படியாச்சும் ஓட்டணும். சரி வாங்க, நம்ம அந்த பில்டிங்குக்கு போகலாம். பில்டிங் கேட்பீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். ஹெலிகாப்டரு பில்டிங்கு காசு கொடுத்து பண்ணியிருக்கோம். ஃபாரின் வேறு போகணும், அங்கே சம்பாதிக்கணும், நம்ம வேலை வேறு அப்ளை பண்ணியிருக்கோம் ஃபார்ம்லாம். சரி, நம்ம ஹெலிகாப்டர் உங்களுக்காக தான் காசு கொடுத்து வாங்கணும். சரி, நம்ம ஹெலிகாப்டர் ரெடி பண்ணி அப்படியே ஃபாரின் போக போகிறோம். அந்த பில்டிங்குக்கு வந்தாச்சு, இப்போ போகலாம். ரீச் பண்ணியாச்சு, பில்டிங் ரீச் வந்தாச்சு. அங்கே ப்ளூ கலரில் ஏதாச்சும் லைட்டு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மார்க் தெரியுது. அங்கே அங்கே ஓரத்தில் பார்க் பண்ணிடலாம். இங்கே பார்க்கு பக்கத்தில் பார்க் பண்ணிடலாம். பேச விட மாட்டேன்னு சொல்லிடுறீங்க. சும்மா சத்தமாக கர்றன்னு இருக்கு, அதான் இப்போ வேகமாக பேசுகிறோம். சரி, இப்போ வாங்க போகலாம். சரி, இப்போ மேலே ஏறிடலாம். மேலே நீங்கள் இப்போ நான் மேலே ஏறிட்டேங்கண்ணா. இப்போ என்ன சொல்கிறேன்னா, காற்று பயங்கரமாக அடிக்கிறது, நம்ம தள்ளுது. கொஞ்சம் பார்த்து தான் போனோம். சரி, ஹெலிகாப்டர் இருந்துச்சு, நம்ம இதை காசு பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் ஹெலிகாப்டரு. சரி வாங்க போ. சரி, ஹெலிகாப்டர் ஆன் பண்ணி வேண்டியதா. அப்படியே தூசி தூசியாக இருந்தது, கண்ணெல்லாம் தெரியுது. சரி, இப்போ வாங்க ஒரு தாட்டி பாய் சொல்லிடலாம். இல்லை ஐண்டால் இல்லை நம்மளோட ஊர், இந்த ஊருக்கு ஒரு பாய் பாய் சொல்லிடலாம். சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமாக. பாயெல்லாம் சொல்ல தேவையில்லை. இப்போ நம்ம இங்கேருந்து போகிறதுக்குள்ள நம்ம இங்கேருந்து ஃபாரின் போகிறதுக்கு 2 days ஆகிடும். 2 daysல இது ஃபாரின் ரீச் பண்ணிக்கலாம். ஆமாம், ரீச் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு வந்து நம்ம இப்போ தான் எடுக்க முடியுது நம்மளால். சரி, ஓகே. அப்படியே ரீச் பண்ணியாச்சு. இல்லை ஒன்றும் ரீச் பண்ணலை. கொஞ்சம் ஆட்டி ஓட்டுறாரு பாஸு. சரி, ஓகே. நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு டீடாச்சு ஓட்டுறோம். நம்ம இந்த ஊரை விட்டு போக போகிறோம். கடைசியாக வேறு வாட்டி இந்த ஊரை பார்த்து பாய் பாய் சொல்லிடலாம். பாய் 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 போதும். சரி, ஓகே, அவ்வளோதான். வாங்க போகலாம். இங்கேருந்து எப்படியே ஃபாரின் போகிறதுக்கு 2 days ஆகிடும். 2 days அது வரைக்கும் காற்று தான் இருக்கணும். சரிங்களா? சரி, அப்படியே 2 days ஆகிடும். சரி, நம்ம ஃபாரினில் போய் இது என்ன பண்ணலாம், ஃபாரினில் போய் சுற்றி காமிப்போம். ஃபாரினில் போய் சுற்றி காமிச்சு உங்களுக்கு நான் எந்த கம்பெனி வேலை பார்க்குறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சரி வாங்க, நம்ம ஃபாரின் போகலாம். ரீச் பண்ணிட்டு போகலாம். குறிக்கல சும்மாட்டான். சரி, ஓகே, அவ்வளோதான். காட்டுக்கும் வந்துச்சு லேஸாக. சரி, அங்கே போய் ரீச் பண்ணதான் பார்ப்போம். 2 days later. ஸோ மக்களே, எப்படியோ நம்ம ஃபாரின் ரீச் பண்ணியாச்சு, வெளிநாட்டில் ரீச் பண்ணியாச்சு. அங்கே தூரத்து தேடி பார்த்தீங்கன்னா அதுதான் என்ன ஹெலிகாப்டர் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெலிகாப்டர் மாறிட்டோம். அந்த ஹெலிகாப்டர் டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால தான் ஹெலிகாப்டரை மாற்றிட்டோம். சரி, நம்ம எப்படியோ ஃபாரின் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். எப்படியாவது 2 நாளை கடந்து வந்தாச்சு.
அங்க தெரியுது பாருங்க ஃபாரின். சின்னதா அங்க பாருங்க இருக்குங்க. சின்னதா தான் இருக்கு. சின்னதுதான் நம்ம ஆனா வந்து பாறை இருக்கு பாருங்க. இங்க பாருங்க பாறை பெரிய மலை 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 மலை. சரி எனக்கு கொஞ்சம் வாயெல்லாம் நிற்கிது. ஃபாரின் அப்படியே ரீச் பண்ணியாச்சு. எங்க போய் நிறுத்தணும் தெரியலையே. எங்கடா நிறுத்தலாம்? எனக்கு தெரியும் பாஸ் எங்கே நிறுத்தணும். நான் அங்கே ஒரு பில்டிங் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபோனில் தான் சொன்னாங்க. இப்போ ஒரு மேப்பு லிங்க் அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்க ஒரு பெரிய சிமெண்ட் கலரு. இப்போ தெரியுதா? ஹெச் மட்டும் தெரியுதா? அந்த இடத்துல தான் ஹெலிகாப்டர் நிறுத்தணும். ஆமாம், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க தான் நம்ம வந்து ஃபாரின் வந்து வேலை பண்ணுறா. அடுத்த வீடியோலாம் போடுறேன்னு சொல்லியிருந்தோம்ல. நானா தனியாக பேசுகிறேன்னு பாஸு தனியாக பேசுகிறோன்னு சொல்லியிருந்தோம்ல. அது இந்தியன் மிக்ஸில் ஜேஎஸ்பி வரும்ல, அதில் பேசுகிறேன். இந்தியன் மிக்ஸு ஃபஸ்ட் ஆரம்பிச்சோன்னே நான் பேசுகிறேன், அதுக்கடுத்து நீங்கள் பேசுகிறேன். இந்தியன் மிக்ஸில் நம்ம எந்த பார்த்தோமா கரெக்டாக லேர்ன் பண்ணுங்க. கரெக்டாக சரி. என்ன சொல்லுங்க? அந்த நம்ம இறங்கிடலாம். இங்கே என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்கள். என்ன சொல்ல வந்தோம்னா இந்தியன் மிக்ஸை பற்றி என்ன சொன்னீங்க? ஜேசிபி இது அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் தான் முடிச்சோம். இங்கே இறங்கியாச்சு பாருங்க. கரெக்டாக இறக்கலை அதான். சரி ஓகே இறங்கியாச்சு. இப்போ நம்ம எப்படியோ ஏரோப்ளேன் இறங்கி ஃபாரினில் ரீச் பண்ணியாச்சு. நம்ம ஃபாரின்லேருந்து இறங்கி இப்போ இந்த பில்டிங்லேருந்து இறங்கி ஆகணும். அதுதான் நம்மளுக்கு இது. ஆமாம், இப்போ இறங்கி கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ கீழே இங்கே ஒரு லிஃப்ட் மாட்டு இருக்குது, அதில் இறங்கலாம். சரி ஓகே இறங்க முடியாது. என்ன பஸ் நீங்கள் சொன்ன மாட்டேங்க இறங்க முடியல. அதான் சொல்கிறீங்களே. ஐயோ என்ன இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நான் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டான் இந்த பில்டிங்லாம் இறங்கணும் அப்படின்னு சொன்னான். ஹெலிகாப்டரில் இறங்க மை ஃப்ரெண்டு தான் சொன்னான். லாக் ஆயிடுச்சு, டோர் லாக் ஆயிடுச்சு. லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க போல இருக்கு அந்த வேலை பார்க்குறானுங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. லாக் ஆயிடுச்சு. சரி ஓகே நாங்கள் எப்படியாச்சும் ஃபோன் பண்ணி வழி பண்ணி நாங்கள் கீழே இறங்கிட்டு சந்திப்போம். செத்துட்டாச்சு சந்திப்போம். செத்துட்டா? என்ன செத்துட்டு? இங்கேருந்து கீழே வந்து அப்புறம் இங்கே வந்து சரி ஓகே நம்ம கீழே போய் சந்திப்போம். ஆமாம், கீழே ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்ணி ஃபோன் அடித்து சந்திப்போம். சரி ஓகே சந்திச்சுட்டு கீழே போய் சந்திச்சுட்டு இந்த ஃபாரினை சுற்றி காமிக்கிறேன். ஸோ எப்படியோ இறங்கியாச்சு. தாங்க பேசுங்க. இப்போ சுற்றி காமிக்க போகிறோம் ஊரை சுற்றி காமிச்சிட்டு வீடியோ முடிய போகிறது. சரி ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் எப்படியோ மேலேருந்து இறங்கியாச்சு கஷ்டப்பட்டு. என்னடா அது இறங்கிட்டான்? ஐயோ விழுந்துட்டானே. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. கத்திட்டு இருக்காரு பாஸ், ஏதோ உளறிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் ஏதோ குதிச்சு ஆடிட்டு இருக்காரு. நம்ம இப்போ ஃபாரினை சுற்றி காமிச்சிடலாம். சுற்றி காமிச்சாச்சா? இல்லை நம்மளுக்கு ஒரு காரு பைக்கு ஒன்று கூட நிறுத்தமாக வச்சுருக்காங்க. நம்ம இங்கே ஒருத்தன் வரோம், கம்பெனியில் வேலை ஆக போகிறோம். எவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம 2 நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கோம் ஃபாரினுக்கு. நம்மளுக்கு ஒரு மரியாதை வேணாம். சரி நம்ம ஒரு வண்டியை போடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்து வண்டி மாட்டோம். ஸ்பீடு செம்மையாக போங்க. இது பெட்டர் தான், டாப் ஸ்பீடு. இந்த கேம் பெட்டர் தான். ஆமாம், பெட்டர். எனக்கு பிடிச்ச கார் வந்து நான் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் காமிக்கலாம். ஆமாம் சரி ஓகே. இப்போ கார் எடுத்துகிட்டு போய் நம்ம சுற்றி காமிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு பில்டிங் இருக்குது, இங்கிட்ட ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. ஓகே இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கி வந்து ஒரு பெரிய பில்டிங் பேங்க்கு. இந்த பக்கத்தில் நிறையா பில்டிங்ஸ் இருக்குது, வீடு ஹவுஸு. இது என்னமோ ஒரு லைக் பண்ணாதான் லைக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வெளியே கிளிக் பண்ணி ஒரு ஐடிக்கேன்னு என்னமோ ஒரு கம்பெனி. ஓகே இப்படி வந்து ஏதோ ஒரு வீடு அது பில்டிங்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வேலை பார்க்குற கம்பெனி. இதுதான் முன்னாடி லோகோ. நான் போயிட்டு வரேன். அவர் எங்கோ 9 போயிட்டு வரேன் போயிருக்காரு. கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படி தான் சின்ன பையன். சரி ஓகே இதுதான் நம்ம கம்பெனி. இதில் என்ன கம்பெனினா நம்ம கார் உருவாக்கி அந்த இதுதான் காராக நிற்கிது. கார் உருவாக்கி அந்த இதை நான் செல்ஃபோனில் பார்த்து அது மட்டும்தான். அதில் தான் மாதம் பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 2000, மாதம் வந்து 30,000. பேங்க் ஆஃப் அமெரிக்காவா? அமெரிக்கா தான். நம்ம கண்டு அமெரிக்கா தானே. இப்போ நம்ம ஃபாரினில் நம்ம அமெரிக்கா கண்டத்தில் ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு போயிருக்கோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காருக்கு இருக்குது. சுற்றி காமிச்சிட்ருக்கேன். பாலம் மேலே போகுது. மேலெல்லாம் சுற்றி கேட்க டைம் இல்லை. அதான் அடுத்தபடி நம்ம ஃபுல்லாக ஃபாரின் இது தான். இது மட்டும் இதோட பார்ட் 2 வீடியோ வேணால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்திருக்கு. இங்கே பின்னாடி போ அதனால் கொலா மட்டும் வருது. இங்கேயும் ரோடில் வேலை பார்த்தாங்க. ரோடில் வேலை. இங்கே ஒரு க்ரெயின் க்ரெயின் அதுக்கு பார்த்தா நம்ம பாஸுக்கு பிடிச்ச ஃபேவரட் வண்டினா ஜேசிபி தான். ஜேசிபி உங்களுக்கு யார் யார் ஜேசிபி பிடிக்குமோ ஃபேவரட்டோ நீங்கள் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்டில் போடுங்க. இங்கே பார்த்தா இந்தியன் மிக்ஸில் ஜேசிபி இது மட்டும் ஜேசிபி ஃபேவரட்னா இந்தியன் மிக்ஸில் ஜேசிபி பேரும் கொடுங்க. அப்படியே உங்கள் பேர் என்னன்னு சார் உங்கள் பேர் கூட சொல்லுங்கள். உங்கள் பேரும் சொல்லுங்கள். உங்கள் பேர் போட்டு ரெட் கலர் ஹார்ட் போட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பேர் சொல்கிறோன்னு சொன்னோம்ல. ஆமாங்க. சரி பார்த்தீங்கன்னா பேர் என்னன்னா நம்ம பேர் வந்து இப்போ பேசு. இப்போ நான் பேசுகிறேன் பேர் தாகா. என் பேர் வந்து தாசி. கிடைச்சா ஓகே. உங்கள் பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. ரெட் கலர் ஹார்ட் போட்டு விடுங்க. ஓகே இது மாட்டா ஜேசிபி வீடியோ நாங்கள் இந்தியன் மியூஸில் போடுறோம். அதை வேணும்னா நீங்கள் 100 லைக்ஸ் விட்டு 1K வியூஸ் வேணும். போதும், அதுவே போதும். நீங்கள் லைக் மட்டும் ஒரு 15 போட்டு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. 15 லைக்லாம் எனக்கு 100 லைக்ஸ் 1K வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியே ஞாபகம் பண்ணுங்க. ஓகே மழை வேறு இங்கே நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே இதோட போய் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இது பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே இதோட அந்த வீடியோ முடிஞ்சிச்சு. சரி எங்கள் விடை பெறுவது MT கேமிங் தமிழ். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியே நல்லா பண்ணுங்க. நான் எப்பவுமே எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். நம்ம அகில் தெரியுங்களா, தமிழ் கேப்பர் 129 அவர் சேனல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தியன் மிக்ஸ் போடுறான். இப்போ ரீசெண்டாக 2 வீடியோ போட்டான் லேட்டஸ்ட்டு. இன்னைக்கு இல்லை நேற்று லைக் பண்ணிடுங்க. சரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.